ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு தப்பித்து போலந்து நாட்டுக்கு சென்று விட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அடுத்து ரஷ்யா உக்ரைன்ல சில முக்கியமான இடங்களை பிடிச்சிருக்காங்க. அது எந்த இடங்கள், அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மூணாவது விஷயமா, உக்ரைனை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு தப்பித்து போலந்து நாட்டுக்கு சென்று விட்டதா ரஷ்ய செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதே ஜெலன்ஸ்கிய யுத்தம் தொடங்கும் பொழுது அமெரிக்கா நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனா அவர் அதை கேட்காம எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்க, நாங்க ரஷ்யர்களை எதிர்த்து சண்டையிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்றது ரஷ்ய செய்தி நிறுவனங்கள். அதனால இந்த செய்தியை நம்ம முழுசா நம்ப முடியாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உக்ரைன் தரப்புல இருந்து இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு மணி நேரத்துல ஜெலன்ஸ்கி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கல. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா ஜெலன்ஸ்கி உக்ரைனை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு சொன்னா உக்ரைனியர்கள் மனநிலையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற பொய் செய்திகளை பரப்புறதா சொல்றாங்க. இந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்துல போர்க்களத்துல சண்டையிட்டு கொண்டிருக்கும் யுக்ரைனிய ராணுவத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். ரஷ்யாவுடைய முன்னேற்றம் உக்ரைன்ல சில நாட்களா குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு காரணமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் போர் நடக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேறுவதற்கு ரஷ்யா தங்களோட தாக்குதலின் வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரஷ்யா தொடர்ந்து முன்னேற தொடங்கிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன்ல ஜாப்போரிஜியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய யூரோப்லே மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கைப்பற்றிட்டாங்க. இந்த பவர் பிளான்ட்டை கைப்பற்றுவதற்கு நடந்த சண்டையில அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்ல அணுமின் நிலையத்தில் இருந்த ஒரு ட்ரெயினிங் ஃபெசிலிட்டியில குண்டுகள் விழுந்து வெடித்தது. ஆனா அதிர்ஷ்டவசமா நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ரஷ்யா இப்போ அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் முழுவதும் தங்களோட கட்டுப்பாட்டுல இருப்பதா சொல்லிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ரஷ்யா கைப்பற்றுவதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் ரகசியமா அணு ஆயுத தயாரிப்புல ஈடுபடுறாங்க. இந்த விஷயம் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு தெரிந்தாலும் அதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. ரஷ்யா உக்ரைன் தலைநகரம் கியாவை பிடிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டருக்கு ரஷ்ய ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை சேட்டலைட் புகைப்படங்கள் காண்பித்ததை நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த மிலிட்டரி கான்வாய் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கு, நகரவே இல்ல. ஆனா ரஷ்யா கியாவை தவிர மற்ற இடங்களை கைப்பற்ற தொடங்கிட்டாங்க. சதன் யுக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுக நகரமான மாரியோபோல் அப்படிங்கிற இடத்தை ரஷ்யா கைப்பற்றி இருக்காங்க. இந்த இடம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகவும் ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. இந்த சூழ்நிலையில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள்ல பெலருஸ் நாட்டு ராணுவம் மற்றும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள டொனெட்ஸ் மற்றும் லூகான் பகுதியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களும் இணைந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உக்ரைன் ராணுவத்தின் முழு கவனத்தையும் கியவ் நகரத்தின் மீது திருப்பி அவர்களை ரஷ்ய படை வருவதற்காக காக்க வைப்பதன் மூலம் மற்ற முக்கியமான இடங்களை கைப்பற்ற ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ உக்ரைனுடைய அதிகமான ராணுவ வீரர்கள் கியவ் நகரத்தை பாதுகாக்க தான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா மற்ற பகுதிகளுக்குள் ஊடுருவி அந்த இடங்களை எளிதா கைப்பற்ற முடியும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறதா சொல்றாங்க. தற்போதைய சூழ்நிலையில ரஷ்யா ஈஸ்டர்ன் யுக்ரைன் மற்றும் சதர்ன் உக்ரைன் பகுதியில பல முக்கியமான நகரங்களை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனை கருங்கடல் பகுதியை பயன்படுத்த விடாமல் தடுப்பதையும் அவங்க வெற்றிகரமா நிறைவேற்றிட்டாங்க. கருங்கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உக்ரைன் போர்க்கப்பல்களை ரஷ்ய போர்க்கப்பல்களால் தாக்கப்பட்டன. லுகான்ஸ் மற்றும் டொனெட்ஸ் பகுதியில இருந்தும் ரஷ்யா தங்களோட தாக்குதலை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
தொடங்கிட்டாங்க. இந்த பகுதிகள் வழியாகவும் உக்ரைனுக்குள்ள ஊடுருவ தொடங்கிட்டாங்க. அதனால இப்போ ரஷ்யாவின் நகர்வுகளை பார்க்கும் பொழுது கியாவை கைப்பற்றுவது போன்று பாசாங்கு செய்துவிட்டு சதன் யுக்ரைன் மற்றும் ஈஸ்டர்ன் யுக்ரைன் பகுதியில் உள்ள முக்கியமான இடங்களை கைப்பற்றிவிட்டு இறுதி கட்டமா இந்த ரெண்டு படைகளும் இணைந்து நார்தன் யுக்ரைனை நோக்கி நகர்ந்து கியாவ் நகரத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஷ்யா சதன் யுக்ரைன் மற்றும் ஈஸ்டர்ன் யுக்ரைன் பகுதிகளை கைப்பற்றுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்லப்படுது. அதாவது 2014 உக்ரைனுடைய கிரைமியா தீபகற்ப பகுதியை ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு நார்தன் யுக்ரைன் பகுதியிலிருந்து கிரைமியா தீபகற்ப பகுதியை நோக்கி ஓடக்கூடிய நதியின் குறுக்கே உக்ரைன் அரசாங்கம் ஒரு அணையை கட்டிட்டாங்க. இதன் மூலமா கிரைமியா தீபகற்ப பகுதிக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு அந்த அணை உடைக்கப்பட்டு கிரைமியா தீபகற்ப பகுதிக்கு தண்ணீர் அனுப்பப்பட்டிருக்கு. ரஷ்யா என்ன செய்ய முயல்றாங்க அப்படின்னா சதன் யுக்ரைன் பகுதியில இருந்தும் ஈஸ்டர்ன் யுக்ரைன் பகுதியில இருந்தும் படைகளை நகர்த்தி கியவ் நகரம் வரைக்கும் சென்று கைப்பற்ற முயல்றாங்க. அப்படி கைப்பற்றிட்டாங்கன்னா உக்ரைனை இரண்டு துண்டுகளா பிரிச்சிருவாங்க. ரஷ்யாவிற்கு உக்ரைன் முழுவதையும் கைப்பற்றும் எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்றுதான் ஜார்ஜியா நாட்டின் மீதும் ரஷ்யா படையெடுத்து சில பகுதிகளை கைப்பற்றினாங்க. அந்த பகுதிகளும் ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும்தான் ரஷ்யா கைப்பற்றினாங்க. அதே போன்றுதான் யுக்ரைனுடைய முக்கியமான பகுதிகளை மட்டுமே கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் புட்டின் தன்னோட குறிக்கோளை அடையாமல் இந்த யுத்தத்தை நிறுத்த போவதில்லை. அடுத்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் யுக்ரைனை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி உக்ரைனை ஐரோப்பிய யூனியன்ல உடனடியாக இணைப்பதற்கு அவசர கூட்டத்தை கூட்டுமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. ஆனா ஐரோப்பிய யூனியன் அவருடைய கோரிக்கையை மறுத்துவிட்டது. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய யூனியன்ல ஒரு நாடு இணையணும் அப்படின்னா பல வருட காலங்கள் ஆகும், அதற்கு நிறைய படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி நேட்டோவிற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. அதாவது உக்ரைன் வான்பரப்பை ஒரு நோ ஃப்ளை ஜோனா அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. நேட்டோ இந்த வேண்டுகோளை ஏற்க மறுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு நோ ஃப்ளை ஜோனா நேட்டோ அறிவிச்சது அப்படின்னா உக்ரைன் வான்பரப்புல பறக்கக்கூடிய ரஷ்ய விமானங்களை நேட்டோ விமானங்கள் சென்று இடைமறிக்கணும். உக்ரைன் ஒரு நேட்டோ அங்கத்துவ நாடு இல்லாத காரணத்தால் உக்ரைனின் கோரிக்கையை ஏற்று உக்ரைன் வான்பரப்பை நோ ஃப்ளை ஜோனா அறிவிக்க முடியாது அப்படின்னு நேட்டோ சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல நேட்டோ நேரடியாக எந்த பங்கும் வகிக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா உக்ரைன் படைக்கு ஆயுத உதவிகள் செய்வதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நேட்டோ ரஷ்யாவுடன் ஒரு நேரடி சண்டைக்கு தயாராக இல்ல. ஆனா இதே நேட்டோ சிரியாவில் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் பொழுது அந்த கலவரத்தை பெரிதாக்கி சிரியாவிற்குள் நேட்டோ படையை அனுப்பி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அந்த யுத்தத்தை நீள செய்தது. சிரியா ஒரு நேட்டோ அங்கத்துவ நாடு கிடையாது. அப்போ நேட்டோ அங்கத்துவ நாடு இல்லாத சிரியாக்குள்ள நேட்டோ எப்படி நுழைந்தது? இப்போ யுக்ரைன்ல நடக்கிற பிரச்சனை போன்று மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல் ஆளா அமெரிக்கா மற்றும் நேட்டோ தலையிட்டு அந்த பிரச்சனையை பெரிதாக்கி இருப்பாங்க. ஆனா உக்ரைன் விஷயத்துல ரஷ்யா போன்ற ஒரு வலிமையான நாடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நேட்டோ மற்றும் அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிட தயங்குறாங்க. இவ்வளவுதான் இவங்களோட வீரம். அடுத்து அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் சமீபத்துல ஒரு உரை நிகழ்த்தி இருந்தாரு. அவருடைய உரை தொடங்கும் பொழுதே அமெரிக்க படை உக்ரைனில் சென்று சண்டையிடாது அப்படின்னு தான் தொடங்குறாரு. ஆனா அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுல இருந்து உக்ரைன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், நேட்டோ எதுவுமே உங்களோட உதவிக்கு வராது அப்படின்னு. இவர்களை நம்பிதான் உக்ரைன்ல 2014 ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ரஷ்யாவை பகைத்து கொண்டு இப்போ அனுபவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வரும் நாட்கள்ல ரஷ்யா தங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.